வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக மக்களின் போராட்டம், மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கை ஆகியவற்றை குறித்து பார்த்தோம். இந்த சம்பவம் பற்றி இப்போது விரிவாக பார்க்கவிருக்கிறோம். எண்ணூர் அருகே கோரமண்டல் தொழிற்சாலையின் திரவ அமோனியா குழாயில் ஏற்பட்ட கசிவால் சுமார் 60 பேர் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து அந்த ஆலையில் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எண்ணூர் அருகே சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணி அளவில் கடும் நெடி பரவியது. இப்பகுதியில் மக்களில் பலர் மூச்சுத் திணறல், கண் எரிச்சலுக்கும் ஆளானார்கள். இதனால் இரவு நேரத்தில் இந்த பகுதியே பதற்றமான நிலையில் காணப்பட்டது. அப்போது கோரமண்டல் தொழிற்சாலைக்காக கப்பலில் இருந்து திரவ அமோனியா கொண்டுவர கடலுக்கு அடியில் பதியப்பட்ட குழாயில் கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது. இப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம், தேவாலயங்களில் தஞ்சமடைந்தனர். ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையிலும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டனர். நகர் வரைக்கும் ஓடி வந்தேன். திருப்பி எங்களை ஆளை துரத்துற மாதிரி போக துரத்துச்சு. என்னால முடியல, விழுந்துட்டேன். என்னை யாரும் இங்க இட்டுட்டு வந்தாங்கன்னு தெரியல. எங்க வீட்டுல யாரும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அமோனியம் வாயு கசிவால் அப்பகுதியில் வசிப்பவர்களின் அச்சம் அதிகரித்தது. நள்ளிரவு நேரம் கடந்தும் மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதும் மருத்துவமனைக்கு செல்வதுமாக இருந்தனர். பகுதியில் மொத்தம் ஒரு 12 கிராமங்க இருக்கு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனவ கிராமம் இல்லாமல் பர்மா நகர் ஒரு ஏரியா இருக்கு. தென் பார்த்தா சின்ன குப்பம், பெரிய குப்பம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் எப்பயுமே கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது பெருசாக ஹைலைட் ஆயிருக்கு சார். டேங்க் வெடிச்சிருந்தா இங்க எண்ணூர்ல இருக்க மக்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்கள் எண்ணூர்ல மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் மனுஷங்களா எங்களை யாரும் மதிக்கிறது. தயவு செஞ்சு இந்த பேரி நிறுவனம் நாளையோட இது நான் மூடப்பட வேண்டாங்க. இந்த நிறுவனம் இது எங்களுக்கு தேவையில்லை. இது என்னைக்கு இருந்தாலும் டேங்க் வெடிக்குங்க. இது உத்தரவாதம் தர முடியுமா? மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிகிச்சையில் உள்ளவர்கள் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார். தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினரும் இரவோடு இரவாக இருந்து அங்கே எந்த மாதிரியான மீட்பு நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிற காரணத்தினால் யாருக்கும் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு பாதுகாத்திருக்கிறது. இல்ல ஐசியூன்னு யாரும் இல்லைங்க. ஐசியூன்னு யாரும் இல்லை. யாருக்கும் அந்த அளவுக்கான தீவிர பாதிப்பு இல்லை. வாயு கசிவு விபத்து தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதனிடம் கேட்டபோது ஆலைகளில் கட்டமைப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். இது இந்த கோரமண்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, சிவப்பு தொழிற்சாலை. இது மாதிரி அந்த வட சென்னை பகுதியில், எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எல்லாம் உடனடியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா தொழிற்சாலைகளும் அதற்கான கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, அதே மாதிரி அதே சூழ்நிலையில் இது போன்ற ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க விரைவில் ஒரு குழு அனுப்பி அனைத்து அந்த சிவப்பு தொழிற்சாலைகளும் நம்ம ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறோம். எண்ணூரில் ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவு சரி செய்யப்பட்டதாக கோரமண்டல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. குழாயில் கசிவு இருந்ததை கண்டறிந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இந்த வழக்கு வரும் ஜனவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் சந்தானகுமார்.